தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகி தொடர்பான ஆபாச வீடியோ பல தரப்பிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவின் பின்னணியும் நடவடிக்கையும் என்ன? பாஜகவின் மூத்த தலைவர்களில் மிஸ்டர் கிளீன் என்று சொல்லப்படுபவர் வழக்கறிஞரான KT ராகவன். இவர்தான் தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளார். கட்சி தலைமையின் ஒப்புதலோடுதான் சர்ச்சை வீடியோ வெளியானதா? நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலைச் சேர்ந்தவர் 45 வயதான KT ராகவன். வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டுள்ள இவர் தமிழக பாஜகவில் மாநில பொதுச் செயலாளராக உள்ளார். 1999ஆம் ஆண்டு செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி, 2006ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் தொகுதி, 2011ஆம் ஆண்டு செங்கல்பட்டு தொகுதி மற்றும் 2016ஆம் ஆண்டு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர். பாஜக உறுப்பினருமான மதன் ரவிச்சந்திரன் என்பவர் செவ்வாய்க்கிழமையன்று தனது யூடியூப் சேனலில் KT ராகவன் பற்றிய சர்ச்சைக்குரிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் KT ராகவன் பாஜகவின் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் செல்போனில் வீடியோ காலில் பேசுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சட்டையின்றி வீட்டில் KT ராகவன் இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஆபாசமான செய்கைகளிலும் ஈடுபடுவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் உள்ளன. வீடியோவை வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஒப்புதலோடுதான் வீடியோவை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவில் அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்குவதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் வீடியோ வெளியிடப்பட்டதாக அந்த தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள பென்பா கீதாயன் என்பவரும் தெரிவித்துள்ளார். வீடியோவின் இறுதியில் சமீபத்தில் சிறுமியரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள சாமியார் சிவசங்கர் பாபா குறித்தும் சில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சிவசங்கர் பாபா விவகாரத்தில் அவர் நடத்தி வந்த சம்ரட்சணா அமைப்பின் தலைவராக இருந்த ஜானகி என்பவருக்கும் KT ராகவனுக்கும் தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சமீபத்தில் சிவசங்கர் பாபா அறநெறி இயக்கத்தைச் சேர்ந்த நடிகர் சண்முகராஜா செய்தியாளர்களை சந்தித்து அளித்த பேட்டியில் KT ராகவன் தனது அடியாட்களுடன் பாபாவின் வளாகத்தில் புகுந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். பாபா போக்சோல காலையில அரெஸ்ட் ஆகிறாரு, மத்தியானம் அரெஸ்ட் ஆகிறாரு. காலையில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு 3 நாள்ல ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வருவாங்கன்றாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில இந்த இது கிடையாது. இப்படியா வரிசையா பொய் சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவை சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. அப்புறம் KT ராகவனுடைய அடியாட்கள் 30 பேரு பவுன்சர்ஸோட சேர்ந்து அந்த கேம்பஸ்ல இருக்காங்க ஜானகிக்கு. அதனால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ பாதிப்போ ஏற்பட்டால் அதற்கு பாஜக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளும் KT ராகவனும் தான் காரணம் என வீடியோ வெளியிட்டவர்கள் கூறியுள்ளனர். இந்த வீடியோ தொடர்பாக அரசியல்வாதிகள் தங்களை மிரட்டினால் அவர்கள் தொடர்பான வீடியோக்களும் வெளியிடப்படும் என வீடியோ வெளியிட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். வீடியோ வெளியானதை அடுத்து பாஜக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி தொடர்ச்சியான குற்றங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபடுறாங்க. அதை தட்டி கேட்காம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், அது மாநில தலைவராக இருந்தாலும் இருக்கலாம், மத்திய அமைச்சர்களா இருக்கலாம், இல்லது பிரதமர் உட்பட மௌனம் சாதிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி ஆபாசமான கொடுமையான பாலியல் குற்றங்கள் ஈடுபடுவர்களுக்கு தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஊக்கம் கொடுக்கிற வகையில பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த வீடியோ குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் KT ராகவனிடம் கேட்டபோது வீடியோவுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து வீடியோ குறித்து விவாதித்ததாகவும் கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் KT ராகவன் சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியின் சார்பில் விசாரணை குழு அமைத்து இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.